Hi friends, welcome back to our ECE preparation. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் கீ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நிறைய கொஷின்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா மேமை தவிர மற்றவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, மேம் எங்கே ஆப்சென்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். மேம் இருக்கேன்டா, ஓகேங்களா. பட் டிஆர்பி ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல ப்ரீவியஸ் வீடியோவில் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு டீம் ஒர்க் பார்த்தோம் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டிருந்தேன், ஆன்சர் கீ யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். வில்லிங் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி வீடியோ போடுறது அப்படிங்கிற மாதிரி டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஏன்னா அவங்க தான் வந்து புக்ஸில் எங்கெங்கே எல்லாம் அந்த ஆன்சர்ஸ் இருக்குது, எங்கேருந்து எடுத்திருக்காங்கங்கிறத அவங்க சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் சாய்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஷையாக ஃபீல் பண்ணுறதா இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, மேம் டிஆர்பி வருமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன டவுட் அப்படின்னா, எது ஃபர்ஸ்ட்டு வரும், டிஆர்பி வருமா ஏஇ வருமா, அதாவது ஏஇக்கு முன்னாடியே டிஆர்பி வந்துருமா? என்ன ரீசன் அப்படின்னா, என்ன படிக்கலாம் மேம், டிஆர்பிக்கு படிக்கிறதா ஏஇக்கு படிக்கிறதா, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கான வீடியோ தான் இது, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா எல்லாரோட டவுட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கேட்குற ஆங்கிள் மட்டும் தான் வெவ்வேறு விதமாக கேட்குறாங்க. ஆனால் கேட்குறது ஒரே விஷயம்தான், மேம் எதை படிக்கிறதுனே எங்களுக்கு புரியல மேம். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்ம ஏஇ எழுதுனதுக்கப்புறம் எல்லாரோட பிளானுமே இது ரொம்ப ஷார்ட் டியூரேஷனாக இருந்தது, அதனால் ஈவன் சில போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ண முடியல. பட் இப்போ வரக்கூடிய அப்கமிங் மே மந்த் வரக்கூடிய ஏஇக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே ரெக்கார்டட் வீடியோஸ் கெட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில் இந்த டிஆர்பி அந்த நியூஸ் பேப்பர் கட் வந்ததுக்கு அப்புறமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது கரெக்டாக அடுத்தது நம்ம ஏஇ பர்ஃபெக்டாக படிக்கணும், எதெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக படிக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்த ஸ்டூடெண்ட் கிட்ட திடீர்னு டிஆர்பி அப்படின்னு வரும்போது ஸோ எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றமாக இருக்குது, இங்கே போகலாமா, ஏஇ படிக்கலாமா டிஆர்பி படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸே ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்குறீங்க, எது ஃபஸ்ட்டு வரும், எதை ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னமெல்லாம் பண்ணலாம், ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த ஐடியாவை கிளியர் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலாக அதுக்கான ஐடியா தான் இங்கே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்றைக்குமே ஒரு நாள் கூட படிக்காமல் இருந்துடாதீங்க, ஓகேங்களா. நம்ம இப்போ தான் முடிச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அடிக்கடி இந்த இதை நான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த மாதிரி இருந்துடாதீங்கம்மா அப்படின்ட்டு. ஸோ அதனால் எதை படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிளாரிட்டி கொடுக்க போகிறேன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஏஇ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிளானர் படி இப்போ பர்ஃபெக்டாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பார்த்தா மே மந்த்து ஏஇக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. அதில் எந்தவித டவுட்டுமே இல்லை. டிஆர்பிக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பிளானர் வந்ததுக்கு அப்புறம் தாமா, ஆனால் நிறைய வாய்ப்புகள் வந்து டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்தா உங்களுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும், அது எப்போ வருங்கிறது ஆனுவல் பிளானரில் தான் நமக்கு தெரியும், ஓகேங்களா. மேக்ஸிமம் உங்களுக்கு ஜான் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பிளானர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டிஆர்பி போர்டுலேருந்து பிளானர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி எப்போ அப்படிங்கிறதுக்கான ஐடியா கிடச்சிரும், ஓகேங்களா. அப்போ ஏன்னா டிசம்பர் எண்டுக்கு கொடுக்கணும், இல்லைனாலும் அவங்க ஜான் எண்டுக்குள்ளே அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ அதுக்கப்புறம் வந்து அப்போ அது வரைக்கும், ஏன்னா இப்போ தான் நவம்பர் எண்டு, ஓகேங்களா. கிட்டத்தட்ட நமக்கு வந்து என்னது 2 months வந்து நமக்கு சாலிடாக இருக்குது, ஓகேங்களா. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, என்ன பண்ணுறதுனே தெரியல மேம் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸோட மெயின் இதேன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் ப்ராப்ளமேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கிளாரிட்டியான ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாரு. இப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ஏஇ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா. இது ஆக்சுவலாக ஈசிக்கு தாம்மா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரிபிள் இக்கு நானோ இல்லை அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ட்ரிபிள் இக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதே மாதிரி, ஓகேங்களா. ஸோ ஈசிக்கு பர்ஃபெக்டாக இப்போ என்ன பண்ணோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் தெளிவாக சொல்ல போகிறேன், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஇ சிலபஸில் நீ என்ன பண்ணியிருப்ப, டோட்டலாக 10 units கவர் பண்ணியிருப்ப. ஆக்சுவலாக இதை வந்து நான் முன்னாடியே உங்ககிட்ட ரேண்டமாக சொல்லிட்டேன். ஆனால் அந்த பசங்களுக்கு வந்து என்னென்னா, இல்லை மேம் எனக்கு புக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணாலே ஐயோ ஏஇக்கு படிப்போமா டிஆர்பிக்கு படிப்போமா, ஸோ இந்த மைண்ட் செட்லேயே எனக்கு படிக்கிறது கூட மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க.
அதனால தான் உங்களுக்கு ப்ரூஃப் மாதிரியே இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியே கொடுத்து கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஆர்பி சிலபஸ் என் கையில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா ஏஇ சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம இடிசி படிச்சிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி நான் உங்களுக்கு எப்போதுமே சொல்லியிருப்பேன், ஏஇ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படித்தேன்னா தேர்டை வந்து டிஃபால்ட்டாக படிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இதில் பேசிக்ஸ் இருக்கும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன அந்த பேசிக்ஸோட அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீ அதில் வந்து டயோடு, ஃபெட்டு, பிஜேடி இதெல்லாம் படிக்கிற அப்படின்னா அது இங்கே ஆம்ப்ளிஃபையர்ஸு. ஸோ இந்த மாதிரி இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து நீ அனலாக் சர்க்கியூட்டில் அதை படிப்பேன். இது வந்து ஏஇ சிலபஸ். ஓகேங்களா? இப்போ டிஆர்பியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், யூனிட் 1 and 3 கம்பைன் பண்ணி உங்களுக்கு டிஆர்பி சிலபஸில் எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யூனிட் 4ல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 1ம் 3ம் மேம் இதில் டாபிக்லாம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூனிட்னு எடுக்கிற அப்படின்னா டிஃபால்ட்டாக நீ ஓவராலாக எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லையே மேம் இதில் வேறு சிலபஸ் மாதிரி இருக்குது, அதில் வேறு சிலபஸ், டாபிக் தாம்மா வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சம்திங் ஏதாவது ஒரு நேமில் கொடுத்துருப்பாங்களே தவிர அப்ளிகேஷன்ஸ்னால் நீ எல்லா ஆம்ப்ளிஃபையர்ஸும் படித்து தானே ஆகணும், எல்லா ஸ்விட்சஸும் படித்து தானே ஆகணும். இப்போ ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால் லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், ஸோ எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த டவுட்டே வேண்டாம். ஸோ நீ இப்போ இடிசி அப்படின்னாலே அதனால தான் உங்களுக்கு இங்கே டிஆர்பியில் யூனிட் டைட்டிலே எப்படி வச்சுருப்பாங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்னு வச்சுருப்பாங்க. சர்க்கியூட் மீன்ஸ் இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ நீ ஏஇயில் 1ம் 3யும் படித்ததை தான் டிஆர்பியில் யூனிட் 4ஆக படிக்க போகிற. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் 2 ஹாஃப் படிப்போம், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. ஸோ சர்க்கியூட் தியரி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்னு படிப்போம். ஓகேங்களா? இதை டிஆர்பியில் நீ என்னவா படிக்கணும்னா யூனிட் 2வாக உனக்கு சிலபஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் எக்ஸஸாக நீ என்ன படிப்ப அப்படின்னா சர்க்கியூட் தியரி, இதில் கிராஃப் தியரிங்கிறத நம்ம படிக்கவே மாட்டோம். ஓகேங்களா? இந்த காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ப்ராபப்ளி கிராஃப் தியரிங்கிறது எதுக்கு மட்டும் வரும் அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பிக்கு மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னா கேட்டில் கூட அதை இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஒதுக்கிடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஓகேங்களா? அதில் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கும். ஓகே, அதை தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்பாங்க. ஜஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய நோடு பிரான்ச் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் அதில் என்னது நோடு வேல்யூவோ பிரான்ச் வேல்யூவோ கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ கிராஃப் தியரி ரொம்ப ஈஸி. நிறைய மேட்ரிக்ஸ் வரும், டை செட்டு, கட் செட் மேட்ரிக்ஸ் வரும். தென் அப்புறம் நோடுனா என்ன, பிரான்ச்னா என்ன, கிராஃப் தியரியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் தான். நீ ஒரு 1 ஹவர்லேயே படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்படி பார்த்தா அடிஷ்னலாக உங்களுக்கு இங்கே சர்க்கியூட் தியரி படிச்சிருப்பேன், அதில் எக்ஸஸாக நீ படிக்க போகிறது என்ன அப்படின்னா கிராஃப் தியரி மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக படிப்பேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இதில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் நான் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி இதெல்லாம் படித்து நீ எக்ஸாம் இப்போ தான் எழுதியிருக்கிற 1 month பிஃபோர் தான் இந்த 10 யூனிட்ஸை கவர் பண்ணி எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது நான் இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா அப்படிங்கிறது தான் உங்களை அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய டவுட்டு. கரெக்டாக? இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 7 யூனிட்ஸும் இங்கே கவர் ஆகிடுங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் ஆனால் அது இன்னும் உங்கள் மைண்டுக்கு ஏறல. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா கிளியராக என்னென்னலாம் அந்த பர்டிகுலர் டாபிக் வரைக்கும் சொல்லிட்டேன் பாரு. சர்க்கியூட் தியரியில் இங்கே படிக்கிறதா இங்கே படிக்க போகிறேன். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே வந்து உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட், அதாவது இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு, அதாவது என்ன அப்படின்னா டிஃபிகல்ட், எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணணும். எதை சர்க்கியூட் தியரி மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. ஓகேவா? இப்போ நீ படிக்க போகிறது ஓவராலாக 2த்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிற. அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஓரளவு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரொம்ப ஈஸியஸ்ட் வேல நீ ஏஇ கம்ப்ளீட் பண்ணியிருப்ப. அதை தாண்டி இன்னுமே வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேட் கொஷின்ஸாக இருக்கட்டும், ஐஇஎஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை புக் பேக் கொஷின்ஸாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து நிறைய சால்வ் பண்ணணும். இங்கே படிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுனா இதுதான் என்னது, கொஷின்ஸ் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களாம்மா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் தியரியில் இங்கே படித்ததை அங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன படிப்பேன்னா கிராஃப் தியரி படிச்சுட்டு நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்கள் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும். தென் அதுக்கு அடுத்தது
உங்களுக்கு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா செகண்ட் யூனிட்டில் பார்ட் பியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும் தென் அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பியும் கம்பைன் பண்ணி உனக்கு என்ன யூனிட்டாக கொடுத்துருப்பாங்கன்னா யூனிட் 7 சிக்னல் ப்ராசஸிங்காக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிஆர்பி சிலபஸை ஹார்ட் காப்பியாக கையில் எடுத்து வச்சுக்கோமா. ஓகேங்களா? நீ ஒன்ஸ், ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இசிக்கு ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அப்கமிங் இயர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த, நீ இப்போ 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிற. அப்போ என்னது 2 கல்லில் 1 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நீ படிக்கிறது ஒன்று தான், ஆனால் 2 அட்டெம்ப்ட் கொடுக்க போகிற. 2 அட்டெம்ப்டில் ஏதோ ஒன்று கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அது யார் கையில் இருக்குது? உன்னோட கையில் இருக்குது, உன்னோட ப்ரிப்ரேஷன். ஓகேவா? நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற, என்ன மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற, அதுதான் அங்கே விஷயம். ஓகே? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும் இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கும் உனக்கு என்னது டிஆர்பியில் யூனிட் 7 இருக்கும். ஓகேவா? இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். ஏயில் என்ன படிச்சிருப்ப? சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு சிக்னல்ஸு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸு, அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸு, அப்புறம் ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே படிச்சிருப்பேன். இங்கே அதோட சேர்த்து என்ன படிச்சிருப்பேன்னா டிஎஃப்டி, அப்புறம் தென் அதுக்கு அடுத்து என்னது டிஐடி, டிஐஎஃப், அப்புறம் ஃபில்டர்ஸு. ஓகேங்களா? இதில் விண்டோயிங் டெக்னிக் இருக்கா? விண்டோயிங் டெக்னிக்கு கிடையாது. ஓகேங்களா? இங்கே அதே மாதிரி இங்கே உனக்கு ஃபில்டர்ஸ் படிச்சிருப்பேன்ல, ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் உனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎஸ்பியாக, அதாவது சிக்னல் ப்ராசஸிங்காக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களாமா? அப்போ நீ ஆல்ரெடி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும் இந்த டிஎஸ்பியும் படிச்சிருப்பேன். ஓகேங்களா மேம்? அப்போ இங்கே விண்டோயிங் டெக்னிக் கிடையாதுன்னா படிக்க விட்டுறலாமா? அப்படி கிடையாதுமா. ஒன்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா A to Z ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுங்கிறேன் நான். இதில் இருக்கிறத படிச்சிருப்பேன் ஆல்ரெடி. இதில் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியதையும் சேர்த்து படிச்சிரு அப்படிங்கிறேன் நான். ஓகேங்களா? அப்படி பார்த்தா நீ ஃபுல்லாகவே 90% வந்து அந்த போர்ஷனே கவர் பண்ண மாதிரி. ஏன்னா உனக்கு என்னது இப்போ டைம் ரொம்ப நிறைய இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப லெத்தாஜிக்கா பார்த்துக்கலாம், எக்ஸாம் வரட்டும், என்ன எப்போ கொடுக்குறாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணோமா, படித்தோமா, எழுதுனோமா அப்படின்னா எழுதுனோமான்னு அதோடு நிற்க வேண்டியதான். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. ஓகேவா? உன்னோட பிளான் எப்படி இருக்கணும்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் 1 and only ரிவிஷனாக தான் இருக்கணும். நீ படித்ததை ரீகால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ரீ பிளானாக இருக்கு. ஏஇஆர் இருந்தாலும் சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி. ஓகே? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 7 முடிச்சிருச்சு. யூனிட் 3 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே? தென் அதுக்கு அடுத்தது யூனிட் 4. ஓகே? யூனிட் 4 இங்கே வந்து எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா யூனிட் 8ஆக இருக்குது. கண்ட்ரோல் சிஸ்டம். கண்ட்ரோல் சிஸ்டம்லலாம் நீ சிலபஸே பார்க்க வேணான்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆர்டரில் உங்களுக்கு நம்ம எடுத்துருப்போம்ல, ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் மாடலிங், அப்புறம் பிளாக் டயக்ராம், சிக்னல் ப்ரோக்ராஃப், அப்புறம் ஆர்கஸ் க்ரைட்டீரியா, இந்த ஆர்டரில் நீங்கள் என்னது கம்பல்சரி படிக்கணும். சிலபஸ் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5th யூனிட் வந்து நீ என்ன படிச்சிருப்ப அப்படின்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு படிச்சிருப்ப. எங்கே? ஏஇயில். இங்கே உங்களுக்கு என்ன அப்படின்னா சேம் இதே தாம்மா, கம்யூனிகேஷன் சிஸ்டமே தான். ஆனால் இங்கே என்ன நேமில் இருக்குன்னா யூனிட் 9 அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். போர்டில் எழுதியிருக்கிறது கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய வாய்ஸை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஆக்சுவலாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்குது, இப்போதைக்கு இப்பெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் போடுற பிளானு. பட் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்குறதுனால நானே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் 5th பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ங்கிறத அதுலேயும் நம்ம என்ன படிப்போம்? அனலாகு, டிஜிட்டலு, பல்ஸ் மாடுலேஷனு, தென் அதுக்கப்புறம் என்ன படிப்போம் அப்படின்னா ரேண்டம் சிக்னல் அண்ட் நாய்ஸ் தியரி, அதெல்லாம் படிப்போம்ல, அதுதான் இதுலேயும் உங்களுக்கு வருது. ஓகே? ஸோ அப்போ கம்யூனிகேஷன் சிஸ்டமும் டிஃபால்ட்டாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன படித்தோ இங்கேயே அதான் படிக்க போகிறேன். ஆனால் அந்த லாஸ்ட் டாபிக் அந்த செமிகண்டக்டர் அந்த மெமரிஸ்னு ஒன்று படித்தோம்ல, ரேமு, ரோம், அது வந்து இதில் வராதுமா. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா சேட்டலைட் கம்யூனிகேஷனுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வரும். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் டிஆர்பிக்கு மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னது சேனல் கோடிங்கு, அப்புறம் என்னது சேனல் கெப்பாசிட்டி, இதெல்லாமே அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நல்லா புரிஞ்சுக்கோ, கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இதில் ஒரு லாஸ்ட் டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? சேட்டலைட் கம்யூனிகேஷனை அடிஷ்னலாக படிக்கணும். நான் உன்னை ஸ்கிப்பெல்லாம் பண்ண சொல்லலை. ஆல்ரெடி இங்கே படித்து வச்சுருப்பீல, செமிகண்டக்டர் மெமரிஸ் படித்து வச்சுருப்பேன்னா என்னது நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதை மறுபடியும் ரீகால் பண்ணிவிட்டு இதில் அடிஷ்னலாக சேட்டலைட் கம்யூனிகேஷனுங்கிறது
நியூவாக ரெஃபர் பண்ணி முடிச்சிங்கன்னா என்ன முடிஞ்சிச்சு, கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கே ஓவர். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th யூனிட் நம்ம இஎம்எஃப்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட் வந்து யூனிட் 3 வச்சுருக்குறாங்க. ஓகே, இதில் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும். எப்படின்னா அங்கே வந்து வெறும் 2 ஆண்டனா பார்த்துருப்போம். அதுவும் என்ன அப்படின்னா பர்டிகுலராக லீனியர் ஆண்டனாஸ் மட்டும் டாப்பிக்காக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, சும்மா ஆண்டனா வைக்கணுங்கிறதுக்காக சும்மா 2 ஆண்டனா மட்டும் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து ஆண்டனாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, வேவ் கைட்ஸு, ஸ்மித் சார்ட்டு எல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா, அப்போ இஎம்எஃப்பும் நீங்கள் என்ன அப்படின்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆண்டனாஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, தென் அதுக்கு அடுத்தது இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா டிஆர்பிக்கு அந்த யூனிட் வராது. இது வரைக்கும் சொன்ன யூனிட் எல்லாமே இதில் கவர் ஆனிச்சு. ஓகேங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ 7th யூனிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அது எப்போ மேம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், ஐ மீன் ஏஇ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை படிக்கிற மாதிரி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 2த்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை ஃபில்ட்ரு பண்ணி அந்த சப்ஜெக்ட்ஸை மட்டுமே தரவு பண்ணுங்கள். ஓகேவா, அப்படி பார்த்தா ஏஇக்கு இப்போதைக்கு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டச் பண்ணவே வேண்டாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th யூனிட்டில் அதே மாதிரி டிஎஸ்பி இதுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஎஸ்பி படிப்பீங்க, டிப்பும் இப்போ படிக்க வேண்டாம். ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ 7th யூனிட் 8th யூனிட் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அடுத்து 9th யூனிட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிறது உனக்கு டிஆர்பியில் 5th யூனிட்டாக வரும். ஆமாம், 5th யூனிட்டாக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே படித்தோம்ல, எது கம்யூனிகேஷன் சிஸ்டம், சாரி நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செமிகண்டக்டர் மெமரிஸ் வந்து உங்களுக்கு என்னது டிஜிட்டல் சர்க்யூட்டில் தான் அங்கே வரும். ஆமாம், கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வராது, இது டிஜிட்டல் சர்க்யூட்டில் தான் வரும். ஆனால் என்னென்னா பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அட்ரஸிங் மோடு, பைப்லைன்ஸ் இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே நீ கொஞ்சம் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உனக்கு பர்டிகுலராகவே என்ன கொடுத்துட்டாங்கன்னா 80, 85, 86ன்னு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஏஇயில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி உனக்கு 85 தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇ கொஷின்ஸ் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டாக இருக்கட்டும், பேசிக் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரிலேட்டட் டு 80, 85 தான் கேட்பாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இதிலே சிலபஸ்லையே மென்ஷன் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா 85, 86 ரெண்டுமே இருக்குன்னு. அப்போ நீ என்ன அப்படின்னா இது கொஞ்சம் எக்ஸஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களாம்மா? ஸோ அப்போ ஏஇயில் 9th யூனிட்டில் படித்ததை வந்து டிஆர்பியில் 5th யூனிட்டில் எல்லாமே தான் படிக்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக 8, 6 வந்து படிப்பேன். ஓகேவா, தென் இந்த லாஸ்ட் யூனிட் பார்த்தோன்னா போர்டு தெரியுதாம்மா கீழே வரைக்கும்? ஓகே. ஸோ லாஸ்ட் யூனிட் டேட்டா நெட்வொர்க்ஸ் பார்த்தோன்னா இதுலேயும் ஏஇ சிலபஸில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அந்த லேயர்ஸ் இருக்குல்லம்மா, என்ன லேயர்ஸு, ஒரு 10 லேயர்ஸுங்கிற பாருங்க, அந்த ஓஎஸ்ஐ மாடல் இருக்குல்ல அதை மட்டும்தான் இங்கே டாப்பிக்காக வச்சுருப்பாங்க டேட்டா நெட்வொர்க்ஸில். கரெக்டாக? அதில் ஒரு 4 லேயர்ஸில் வந்து உள்ள இன்டெப்த்தாக உங்களுக்கு டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா வெறும் ஓஎஸ்ஐ லேயர்ஸ் தான் டேட்டா நெட்வொர்க்ஸில் ஏஇயில் நீ கவர் பண்ணக்கூடியது. ஓகேவா, பட் இங்கே அப்படி கிடையாதுமா. இந்த டேட்டா நெட்வொர்க்கு யூனிட் 10ல் கவர் பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃபில் தான் கவர் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? அப்போ ரிமைனிங் ஹாஃப் மேம் கேட்டிங்கன்னா ரிமைனிங் ஹாஃப் வந்து நீங்கள் அடிஷ்னலாக மொபைல் கம்யூனிகேஷன் டாப்பிக்கை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாபிக் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு, ஆர்கிடெக்சர், சர்வீஸு, தென் மொபைல் கம்யூனிகேஷன், அதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே. ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கார்லேட் ஆகாது, ரொம்பவே மேட்ச் ஆகாது, அதே சமயத்தில் மிஸ் மேட்சும் ஆகாது. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டேட்டா நெட்வொர்க்ஸில் இருக்கக்கூடிய ஹோல் சிலபஸ் ஆனது இதில் வெறும் ஒரு 30% தான் கவர் ஆகும். அது என்னென்னா ஓஎஸ்ஐ மாடல் மட்டும் தான் கவர் ஆகும். அப்புறம் அதில் லேண்ட்மேன்லாம் இருக்குமா, அதெல்லாமே நீ பேசிக்ஸாக இதில் படித்து தான் ஆகணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து தான் எடுத்திருப்பேன், நெட்வொர்க்லேருந்து தான் கிளாஸ் எடுத்திருப்பேன். நெட்வொர்க்னால் என்ன, அதில் வந்து என்னது டைப்ஸ், லேண்ட்மேன், வேனு, அப்புறம் தான் உங்களுக்கு ஓஎஸ்ஐ லேயர், அதுக்கப்புறம் வந்து என்னது அதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு லேயர்ஸை பற்றி நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, பட் இங்கே அதை தாண்டி அடிஷ்னலாக மொபைல் கம்யூனிகேஷன் படிக்கணும். ஓகேங்களா, இப்போது நீ இதெல்லாம் படிச்சிருக்கிற, ஆல்ரெடி படித்து இப்போது ரீசெண்டாக எக்ஸாம் எழுதியிருக்கிற. ஓகேவா, இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் டிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ண வில்லிங்காக இருக்கேன் மேம். இப்போ வந்து மேம் எனக்கு டிஆர்பிலாம் எய்ம் இல்லை மேம், ஏன்னா
டிஎன்பிஎஸ்சி போர்ஷன்ஸ் படித்த பசங்க வந்து ஏஇ வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் டெக்னிக்கல் எங்களுக்கு ரொம்ப ஈஸி மேம், அதை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவோம், இந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் மட்டும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சம் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு டிஆர்பி இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன் அண்ட் ஒன்லி ஏஇ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து மேம் நான் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும், ஆனால் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, எதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கு தான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தனா இதில் என்னென்னமா கவர் ஆகுது, யூனிட் 1 கவர் ஆகலை. ஏன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் யூனிட் 1 வந்து உங்களுக்கு என்னது, இன்ஜினியரிங் மேக்ஸு கம்பல்சரி. டிஆர்பி சிலபஸில் நீ மேக்ஸ் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மேக்ஸ் படித்து தாமா ஆகணும். இல்லை மேம் எனக்கு மேக்ஸ் வராது, மற்ற பேப்பர்ஸ்லாம் பிரித்து மேய்ஞ்சிருவேன் மேம் அப்படின்னா கூட உங்களுக்கு இது தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இதில் எவ்வளோ தான் ஸ்கோர் வாங்கினாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய விஷயம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் ஆல் தி யூனிட்ஸ், அதாவது பேலன்ஸ்டாக படிக்கணும். இங்கே 80% கவர் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே 80% கவர் பண்ணணும். எனக்கு இந்த யூனிட் நல்லா தெரியும், அந்த யூனிட் நல்லா தெரியும், இது தெரியாது வராது அப்படின்லாம் விட முடியாது. ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம எக்ஸாம் எழுதின மாதிரி அப்படிலாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்ஸ் வந்து நீ தெரியலன்னு சொல்கிற கொஷினை இன்னொருத்தவங்க அதை அட்டன் பண்ணி ஆன்சர் கரெக்டாக ஆகிடுச்சுன்னா உன்னை தாண்டி அவங்க ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் நான் சொல்லணும்னு தேவையில்லை, ஆல்ரெடி நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து நீ டச்சே பண்ணியிருக்க மாட்டேன். மேபி இதுக்கு முன்னாடி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே இப்போ நம்ம எல்லாருமே ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால டச்சு ரொம்ப விட்டுருக்கும். எங்கே அப்படின்னா இன்ஜினியரிங் மேக்ஸுக்கு. ஓகேங்களா, ஸோ யூனிட் 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 கவர் ஆகிடுச்சா, அதுக்கு அடுத்தது 3 கவர் ஆகிடுச்சு, 4 கவர் ஆகிடுச்சு, 5 6 கவர் ஆகாது. ஏன் அப்படின்னா யூனிட் 6 தான் வந்து உனக்கு என்னது, சிமாஸ். ஓகேவா, இது இருக்கட்டும். 7th கவர் ஆகிடுச்சு, 8th 9th 10th. ஓகேங்களா, அப்போ என்ன, இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் நாளையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா இதில் 2 சப்ஜெக்ட் ஆல்ரெடி நான் விட சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனை விட்டுருங்கம்மா, டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கை விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டேன். மீதி இருக்கிற சப்ஜெக்டை உன்னை நான் ஏஇ படிக்க சொல்ல போகிறேன். அப்போது டிஆர்பிக்கு மேம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இதில் கவர் ஆகுதா, அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடிக்குள்ளே பர்ஃபெக்டாக, அதாவது எந்த ஆங்கிளில் கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஓகேவா, நோட்டிஃபிகேஷனை வந்ததுக்கப்புறம் ஒன் அண்ட் ஒன்லி ரிவிஷன் தான். ஜஸ்ட்டு வந்து எல்லாம் கவர் பண்ணியிருக்கோமா, எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அப்படி பார்த்தா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்மா வரும், ஸோ ஏஇயில் 2 சப்ஜெக்டை இப்போதைக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். டிஆர்பியில் இந்த 2 சப்ஜெக்டையும் விட்டுருங்க. ஓகேவா, எது, மேக்ஸையும் சிமாஸையும் விட்டுருங்க. மேம் அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சுக்கலாமா மேம்? இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா மேக்ஸிமம் ஜான் மந்த்துக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? மேம் என்ன மேம் இத்தனை சப்ஜெக்ட்ஸ், முதல்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்துருவோமா? இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ப்பா வரும், உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது? இப்போ 2த்துக்கும் காமன் சப்ஜெக்ட் இப்போ சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் ஷெடியூல் போடணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இடிசி வரும், சர்க்யூட் தியரி வரும், அடுத்து டிஎஸ்பினா இதில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும் கவர் ஆகும்பா, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும் கவர் ஆகும். அதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் சிஸ்டம், அடுத்து கம்யூனிகேஷன் சிஸ்டம், அடுத்தது இஎம்எஃப், அப்புறம் டிஜிட்டல் சர்க்யூட்ஸு, தென் இந்த டேட்டா நெட்வொர்க்ஸையும் வச்சுக்கோங்க, டேட்டா நெட்வொர்க்ஸு. ஓகே, இப்போ முதல்ல எத்தனை யூனிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்களேன்ப்பா. இங்கே பாரு, 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 8 யூனிட்டை ஜான் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோ. இப்போ நீ நியூவாக படிக்க போகிறதில்ல, ஆல்ரெடி இதை படித்து எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தான். இல்லை மேம் இப்போ நான் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டைம் தான் எடுக்குமே தவிர இந்த யூனிட்டை கம்பல்சரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் டிஆர்பி முன்னாடி வந்தாலும்
பிரச்சனை இல்லை, ஏஇ முன்னாடி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த எக்ஸாம்னாலும் நீ என்ன பண்ணுவ, கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. புரியுதாம்மா நான் என்ன சொல்கிறேன்னு? நீ என்ன பண்ணிக்கோனா உன்னோட நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் இந்த சப்ஜெக்டை கம்பல்சரி எழுதி வச்சுக்கோமா. என்னென்னா இடிசி, சர்க்யூட் தியரி, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கு, கண்ட்ரோல் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், இஎம்எஃப், டிஜிட்டல் சர்க்யூட், டேட்டா நெட்வொர்க் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ அது எழுதுறதுனாலும் எழுதிக்கோ, இல்லைன்னாலும் இந்த 7 சப்ஜெக்ட் டிஃபால்ட்டாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் நீ ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அடிக்கடி இந்த 7 சப்ஜெக்ட் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த 7 சப்ஜெக்ட் என்னென்னா இதுதான். ஓகேவா? நீ இந்த ஃபீல்டு தான் மேம், எத்தனை வருஷம்னாலும் இந்த ஃபீல்டு தான், படிக்கிறோம், தூக்குறோம், கிளியர் பண்ணுறோம், ஜாப்க்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 7 சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், 200% ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா மேம்? எனக்கு எல்லாமே தெரியும், அந்த லாஸ்ட் டாபிக் வந்து புரியாதுன்னு விட்டுருவேன் மேம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. புரியலன்னா இப்போ உட்காந்து படிங்க. ஓகேங்களா? எல்லாருமே 100% ஒவ்வொரு யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? மற்ற டாபிக்லாமே நல்லா தெளிவாக படிச்சிருப்பீங்க, சில டாபிக் தெரியாமல் இருக்கும். அந்த டாபிக்லாம் இந்த டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ நான் உங்களுக்கு என்ன பிளான் சொல்லியிருக்கேன், ஜான் எண்டுக்குள்ளே 7 சப்ஜெக்ட்ஸை முடிச்சிருங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஜான் எண்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி என்ன, எப்போ வருது என்னங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அப்போது அதுக்கப்புறம் ஓகேவா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதுக்கு அடுத்த கொஷின் கேட்பீங்க, சரி மேம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பரை இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டீங்க, இதெல்லாம் படிங்கன்னு சொல்லி ஃப்ளோ சார்ட் போட்டு பக்காவாக எங்களுக்கு சொல்லிட்டீங்க மேம், இப்போ இந்த ஏஇக்கு நான் டெக்னிக்கல்னு ஒரு பேப்பர் இருக்கே மேம், அதை என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாம்மா ஏஇயை பொறுத்த வரைக்கும் நான் டெக்னிக்கல் படிக்கணும். இப்போ ஏஇ எக்ஸாம் எழுதின பசங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம், மேம் டிபார்ட்மெண்ட் பேப்பர் கூட ஈஸியாக இருந்தது மேம், நான் டெக்னிக்கல்னால மார்க் போயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜான் மந்த் வரைக்கும் வெறும் டிபார்ட்மெண்ட் பேப்பர் மட்டும் படி. ஓகேவா? ஜான் மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜான் மந்த்துக்கு அப்புறம் நான் என்னங்கிறது, ஏன்னா நமக்கு ஓரளவு நோட்டிஃபிகேஷன் என்ன எதுங்கிறத அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது டிஆர்பி முன்னாடி வருதோ வரலையோ உங்களுக்கு அப்போ வரைக்குமே உங்களுக்கு டீட்டெயில் கிளியராக இல்லைனாலும் அடுத்து நீ எதை ஸ்டார்ட் பண்ணினா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய 2 யூனிட்டை முடிச்சு வச்சுருங்க. மேக்ஸையும் சிமாஸையும் முடிச்சு வச்சுருங்க. அதுக்கு நீ பிப்ரவரி மந்த்து கூட டைம் எடுத்துக்கோ. ஓகேவா? பிப்ரவரிக்கு அப்புறம் ஓகேங்களா, இதில் ஃபெப்புக்கு அப்புறம் மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம். ஓகேங்களா? அதெல்லாம் ஃப்யூச்சர் அது எப்படி இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். எப்படின்னா அடுத்து ஜிஎஸை உள்ளே கொண்டு வந்துருங்க. நீ ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தா ஓகே, அந்த டைமில் டிஆர்பி தான் நமக்கு முன்னாடி வருது அப்படின்னா ஜிஎஸை கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டு டிபார்ட்மெண்ட் பேப்பரை நல்லா தரவு பண்ணி ஓகேங்களா, அடிஷ்னலாக படிக்க வேண்டியதை தான் உங்களை நான் ஃபெப் மந்தில் படிங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ ஃபெப்லேயே நீ என்ன பண்ணிடுவேன், போர்ஷன்ஸ் முடிச்சிருவேன். ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபெப்புக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறதே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். டிஆர்பி முன்னாடி வர மாதிரி இருந்தால் இதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இல்லை டிஆர்பி ரொம்ப லேட் ஆகுது, அக்டோபர் நவம்பரில் தான் வருது அப்படின்னா அடுத்து நான் டெக்னிக்கல் ஜிஎஸ் பேப்பரை படிச்சுட்டு ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? ஒட்டு மொத்தத்தில் உன்னோட ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். இப்போ இருக்கிற டைமை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்னா இந்த 7 யூனிட் கம்பல்சரி நீ முடிச்சிருக்கணுங்கிறது நான் உங்களுக்கு ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. மேம் வந்து முடிக்க சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி வச்சுட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த டவுட் எதுனாலும் தாராளமாக கேளுங்கம்மா. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்தது நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமேம்மா ஏஇ டிஆர்பி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியலு, டெஸ்ட் பேட்ச்சு, ஆன்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டட் கோர்ஸ் இது 4மே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணுறனோ எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணுறனோ உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா கேட்டுட்ருக்குறீங்க மேம் இப்போ வாங்கலாமா, இப்போவே வாங்கி படிக்கலாமா மேம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாமா. சோர்ஸ் அப்படிங்கிற உன்னை கையில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நமக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களாப்பா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நானுமே பிளானருக்கு அப்புறம் தான், ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிளானர் வந்ததுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் வீடியோஸ் இந்த வீக்கே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேம்மா. அப்படி பார்த்தா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது மேக்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா இது யாருக்கு என்னம்மா மேக்ஸ் எங்களை படிக்க வேணாம்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லைப்பா அப்படி கிடையாது. இந்த டிஆர்பி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டிஆர்பிக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டது வந்து மேம் இதெல்லாம் ஓரளவு படிச்சுட்டோம் மேம், அந்த 2 பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, எது அந்த மேக்ஸும் சிமாஸும் அது சுத்தமாக ஐடியாவே இல்லை மேம்.
ஸோ அது எங்களுக்கு வீடியோஸாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிஆர்பிக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வீடியோஸ் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். இல்லை மேம் எனக்கு மற்றதெல்லாம் படிச்சுட்டேன் மேம், படித்து எக்ஸாம் எழுதி ஒரு 3 மார்க் 4 மார்க்கில் போயிடுச்சு மேம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு மேத்ஸு சிமாஸ் மட்டும் வேணும்னாலும் செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸோடு அது இன்க்ளூட் ஆகி வரும். ஓகே, ஸோ அதனால் எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் என்கிட்ட எப்போ ஒர்க் முடியுதோ அதை தான் அப்போ தான் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் நான். ஓகேங்களாம்மா? இதை தவிர்த்து உங்களுக்கு எந்த டவுட் எதுனாலும் கேளுங்க தாராளமாக. ஓகே, ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆர்டர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.